செய்தி 43. இயேசு குணமாக்குகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார். பொதுவாக நாம் இயேசுவை நம்முடைய ஆவியின் இரட்சகராகவும் ஆத்மாவின் இரட்சகராகவும் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அதிகமாக நாம் அவரை நம்முடைய உடலின் சரீரத்தின் இரட்சகராக எடுத்துக்கொள்வதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்கு மட்டும் இரட்சகர் அல்ல, ஆத்மாவுக்கு மட்டும் இரட்சகர் அல்ல, நம்முடைய சரீரத்துக்கும் அவர் இரட்சகராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார், மன்னித்து விட்டார். பாவத்தின் விளைவாகிய சாபத்தின் ஒரு பகுதியாகிய நோய்களையும் கூட அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நமக்கு நோய் வந்தவுடன் யாராவது ஒரு மருத்துவரை தேடி போகிறோம், மருந்தை தேடி போகிறோம். ஆனால் உண்மையான மருத்துவர் இயேசு கிறிஸ்து தான், உண்மையான மருந்தும் இயேசு கிறிஸ்து தான். அவர் குணமாக்கினால் திரும்பி நோய் வரவே வராது. அப்படியாக குணமாக்கக்கூடியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் குணமாக்குகிறவராக இருக்கிறார். இந்த செய்தியில் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ரோமனியர் 1. ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு வந்தபோது மனிதர்களுடைய மீறல்களை மட்டும் அவர் மன்னிக்கவில்லை, அவர்களுடைய நோய்களையும் குணமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக என்று சொன்னால் பாவிகளை ரட்சிப்பதற்காக. அப்படி அவர் வந்தபோது பாவிகளுடைய மீறுதல்களை, பாவங்களை, அக்கிரமங்களை மட்டும் அவர் மன்னிக்கவில்லை, அந்த பாவங்களின் விளைவாக வந்த அவர்களுடைய நோய்களையும். மத்தேயு 4:23. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றித் திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அவர் வெறுமனே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, மக்களுக்கு இருந்த சகல நோய்களையும் அவர் குணமாக்கினார். மார்க் 1:34. பலவிதமான வியாதிகளாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கினார். பல வியாதியஸ்தர்களை அவர் குணமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதர்களை ரட்சிக்க வந்தபோது மனிதருடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கவில்லை, அவர்களுடைய நோய்களையும் அவர் குணமாக்கினார். கர்த்தராகிய இயேசு சரீரத்தில் இருந்த நோயை சாத்தானின் வேலையாக கருதினார். மனிதனுடைய சரீரத்தில் இருந்த நோய்களை கர்த்தர் நோயாக கருதவில்லை, அது சாத்தானுடைய வேலையாக கருதினார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே அவர் வந்தார். எனவே அவர் நோய்களை சந்தித்த போதெல்லாம் அவைகளை குணமாக்கினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வந்தார். எனவே அவர் இந்த பூமியில் இருந்தபோது நோய்களை சந்தித்த போதெல்லாம் அவைகளை குணமாக்கினார். 1 யோவான் 3:8, மத்தேயு 4:24, யோபு 2:7. யோபு 2:7. அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். நாம் இங்கு பார்க்கிறோம், யோபுவுக்கு பருக்கள் வந்தது. அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, இயேசு கிறிஸ்து அல்ல, யெகோவா அல்ல. அதற்கு காரணம் சாத்தான். சாத்தான் யோபுவுக்கு கொடிய பருக்களை கொண்டு வந்தான். நோயை கொண்டு வருபவன் சாத்தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3:8. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். பிசாசுடைய ஒரு கிரியை நோயாக இருக்கிறது,
எனவே நாம் இப்படி சொல்லலாம், பிசாசினால் வந்த நோய்களை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். மத்தேயு 4:24. அப்போது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல நோய்களையும் குணமாக்கினார். பூமிக்கு கர்த்தராகிய இயேசு வந்தபோது தேவனுடைய ராஜ்யம் அவரோடு வந்தது. அவர் ராஜ்யத்தின் வல்லமையால் எல்லா நோய்களையும் குணப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தில் நோய் கிடையாது. எனவே அவர் தேவனுடைய ராஜ்யமாக இருந்தபடியினால் ராஜ்யத்தின் வல்லமையினால் எல்லா நோய்களையும் குணப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யம். மத்தேயு 12:28, 9:35, ஏசாயா 35:5-6, மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றித் திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மக்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கினார். ஏசாயா 35:5-6. அப்போது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்போது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிவிட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை மட்டும் சுமக்கவில்லை, நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய தழும்புகளாலும் நாம் குணமாகிவிட்டோம். எனவே நமக்கு நோய் வரும்போது இந்த காரியங்களை நாம் விசுவாசத்தினால் பிரயோகிக்க வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்து விட்டீர், எனவே என்னுடைய சரீரத்தில் நோய் இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். மேலும் அவரிடம் சொல்ல வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தழும்புகளால் நாம் குணமாகி விட்டோம், எனவே இந்த நோய் குணமாகி விட்டது என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிவிட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் தேவனால் நியாயந்தீர்க்கப்பட்ட நேரத்தில் நம்முடைய நோய்களை சுமந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தேவனால் நியாயந்தீர்க்கப்பட்டார். அப்பொழுது நம்முடைய நோய்களை சுமந்தார். கலாத்தியர் 3:13, ஏசாயா 53:4, கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது பாவத்தோடு கூட சாபமும் வந்தது. சாபத்தினுடைய ஒரு பகுதி தான் நோய். அதற்கு காரணம் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சர்ப்பம். எனவே அந்த சாபத்தை எடுப்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பமாக கல்வாரி மரத்திலே தொங்கினார். கல்வாரி மரத்திலே தொங்கி அவர் நம்முடைய சாபத்தை எடுத்து விட்டார். அவர் நமக்காக சாபமானார், அவர் நம்முடைய சாபத்தை எடுத்து விட்டார். எனவே நம்முடைய கிறிஸ்துவை புசிப்பதால் நோயில்லாத ஒரு சரீரத்தை நாம் கொண்டிருக்க முடியும். ஏனெனில் கிறிஸ்துவிடம் எந்த நோயோ கிருமியோ இல்லை. கிறிஸ்துதான் உண்மையான உணவு, கிறிஸ்துதான் உண்மையான யோவான் 6:57. நான் பிதாவினால் வாழ்கிறது போல் என்னை புசிக்கிறவனும் என்னாலே வாழ்ந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் வாழவில்லை, அவர் சரீரப்பிரகாரமாகவும் வாழ்ந்தார். அதே போல கிறிஸ்துவை புசிக்கிறவன், என்னை புசிக்கிறவன் என்னாலே வாழ்வான் என்று சொன்னால், கிறிஸ்துவை நாம் புசிக்கும் போது அவர் நம்முடைய ஆவிக்குரிய உணவாக மட்டுமல்ல, நம்ம சரீரத்திற்கான உணவாகவும் அவர் இருக்கிறார். ஓ லார்ட் ஜீசஸ். உபாகமம் 8:3-4.
மன்னாவினால் உங்களை போஷித்தார். இந்த 40 வருடமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் 40 வருஷம் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் யாருமே பலவீனமானவனோ நோய் நொடியோடோ இருந்ததில்லை. அந்த மன்னா இயேசு கிறிஸ்து தான். யோவான் 6:49-51. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் வாழ்வான். ஸோ மன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை புசித்தால் நாம் என்றென்றும் வாழ முடியும், பௌதீகமாகவும் வாழ முடியும். ஸோ கிறிஸ்துவை புசிப்பதால் நோயில்லாத ஒரு சரீரத்தை நாம் கொண்டிருக்க முடியும். ஏனெனில் கிறிஸ்துவிடம் எந்த நோயோ கிருமியோ இல்லை. நமக்கு கிருமிகள் நோய் வருவதற்கு காரணம் நாம் சாப்பிடும் சாப்பாடு. அதில் கிருமி இருக்கும்போது அது நமக்குள் நுழைந்து நமக்குள் நோயை கொண்டு வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எந்த கிருமியோ எந்த நோயோ இல்லை. எனவே அவரை புசித்தால் நாம் மிகவும் சுகமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்து பேசும் உடனடி வார்த்தையை புசிப்பதால் மனிதன் நோயில்லாமல் வாழ முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13, மத்தேயு 4:4, யோவான் 6:63, வெளிப்படுத்தின 19:13. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. மத்தேயு 4:4, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோவான் 6:63, நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உடனடி வார்த்தைகள். வேதத்தில் இருக்கக்கூடிய நிலையான வார்த்தை உடனடி வார்த்தையாக மாறும்போது அது நமக்கு உணவாக உள்ளே செல்கிறது, ஆவியாகவும் ஜீவனாகவும். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் பேசும் வார்த்தையாக மாற்ற வேண்டும். அதற்கான வழி ஜெப வாசிப்பு செய்வதாகும். நாம் வேதத்தில் உள்ள வார்த்தையை ஜெப வாசிப்பு செய்வதன் மூலம் கிறிஸ்துவை நாம் புசிக்க முடியும். அது நம்முடைய ஆவிக்கு மட்டும் அல்ல, நம்முடைய உடல் சரீரத்திற்கும் அது உணவாக செல்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் ஆவிக்குள் சென்று உடலுக்கும் வருகிறது. ஓ லார்ட் ஜீசஸ், கிறிஸ்து ஆவிக்குரிய மற்றும் பௌதீக உணவாக இருக்கிறார். நம் எல்லா நரம்புகளையும் இரத்த குழாய்களையும் திசுக்களையும் கிறிஸ்து தம் வல்லமையால் நிரப்புகிறார். ஆகையால் நம்மிடம் நோய் இருக்காது. இது மிக முக்கியமான குறிப்பு. கிறிஸ்து ஆவிக்குரிய மற்றும் பௌதீக உணவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய உணவு மட்டும் அல்ல, அவர் பௌதீக உணவாகவும் இருக்கிறார். எனவே நாம் அவரை புசிக்கும் போது நம் எல்லா நரம்புகளையும் இரத்த குழாய்களையும் சிசுக்களையும் கிறிஸ்து தம் வல்லமையால் நிரப்புகிறார். ஆகையால் நம்மிடம் நோய் இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 10:3-4, யோவான் 6:54, 55, 57. 1 கொரிந்தியர் 10:3-4. எல்லாரும் ஒரே ஞான உணவை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. மன்னாவை புசித்தார்கள், அது கிறிஸ்துவுக்கு அடையாளம். பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார்கள், அதுவும் கிறிஸ்துவுக்கு அடையாளம். எனவே இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் கிறிஸ்துவை புசித்து குடித்து நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள். அப்படியானால் நாமும் அப்படியே இருக்க முடியும். யோவான் 6:54-55, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான உணவாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. வசனம் 57, நான் பிதாவினால் வாழ்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே வாழ்வான். நாம் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். நாம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆவி மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மா மட்டுமல்ல, நம் சரீரமும் கூட. ஸோ நம் சரீரம் கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து பலவீனமாகவும் நோயோடும் இல்லை. எனவே நம் சரீரத்தில் நோய் இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 6:15, 12:27, எபேசியர் 5:30. 1 கொரிந்தியர் 6:15,
உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். 12:12 சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அதுபோலவே கிறிஸ்துவும் இருக்கிறார். வசனம் 27 நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியே அவயவங்களாகவும் இருக்கிறீர்கள். எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். லார்ட் ஜீசஸ், நம் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கின்றன. கிறிஸ்து பலவீனமாகவும் இல்லை, நோயோடும் இல்லை. எனவே நம் உடலில் நோய் இருக்க முடியாது. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. மத்தேயு 6:10 பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது, ஆனால் பரலோகத்தில் நோய் இல்லை. இதன் அடிப்படையில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கான அவருடைய சித்தம் அவர்கள் நோய் இல்லாமல் இருப்பதே. லார்ட் ஜீசஸ், தேவனுடைய பிள்ளைகள் நோயோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அவர்கள் நோய் இல்லாமல் இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மத்தேயு 8:16, எபிரேயர் 5:6-5, மத்தேயு 8:16 அவர் பிணியாளிகள் எல்லாரையும் குணமாக்கினார். எபிரேயர் 6:5 தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். அதை நாம் ருசி பார்க்க வேண்டும். இனிவரும்னா வரக்கூடிய யுகத்தில் 1000 வருட அரசாட்சியில் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் நோயே இருக்காது. அதை இன்றைக்கே நாம் அனுபவிக்க முடியும், ருசிக்க முடியும். பூமி பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது, அங்கே நோய் இல்லை. இதன் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அவருடைய சித்தம் நம்மை சிட்சித்து தூய்மைப்படுத்தும்படி நம்மேல் நோய் வர அனுமதிக்கிறார். இதனால் நம் தவறுகளை நாம் காண முடியும். சில வேளைகளில் தேவன் நோயை அனுமதிக்கிறார். எதற்காக என்று சொன்னால் நம்முடைய தவறுகளை நம்மிடத்தில் காட்டி அதன் மூலமாக நம்மை சிட்சித்து தூய்மைப்படுத்துவதற்காக. நம்மை சிட்சித்து தூய்மைப்படுத்தும்படி நம்மேல் நோய்களை தேவன் அனுமதிக்கிறார். இதனால் நம் தவறுகளை நாம் காண முடியும். எபிரேயர் 12:6, வெளிப்படுத்தின விஷயம் 3:19. எபிரேயர் 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொண்டிருக்கிற மகனையும் தண்டிக்கிறார். வெளிப்படுத்தின 3:19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். எனவே சில வேளைகளிலே அவர் நோய்களை அனுமதிக்கிறார். இதனால் நம் தவறுகளை நாம் காண முடியும். லார்ட் ஜீசஸ், ஒரு விசுவாசிக்கு நோய் வரும்போது அவன் தேவனிடம் செல்ல வேண்டும். அவருடைய வெளிச்சத்தில் தன்னை பரிசீலித்து தேவன் சிட்சிப்பதற்கு காரணமான தன் தகவல்களை காண வேண்டும். நோய் வந்தவுடன் உடனே நாம் டாக்டரை தேடி ஓடக்கூடாது. பெரிய டாக்டராக இயேசு கிறிஸ்துவை தேடி ஓட வேண்டும். அவருடைய வெளிச்சத்தில் தேவன் ஏன் சிட்சிக்கிறார் என்பதற்கான காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சங்கீதம் 139, 23, 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். 36:9 உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த வெளிச்சத்தில் நம் தவறுகளை நாம் பார்ப்போம், நம் மீறுதல்களை நாம் பார்ப்போம், நம் பாவங்களை நாம் பார்ப்போம். பின்பு தேவனுடைய வெளிச்சத்தில் அவன் கண்ட அவனுடைய குறைகளை அல்லது பாவங்களை உடனடியாக நிராகரித்து தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்தில் அவன் பார்த்த தவறுகளை, அவனுடைய தவறுகளை, பாவங்களை உடனடியாக நிராகரிக்க வேண்டும். அதை தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழி 28:13, 1 யோவான் 1:9, சங்கீதம் 32:5, நீதிமொழி 28:19 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஓ லார்ட் ஜீசஸ், நம் குறைகள் அல்லது பாவங்களை அறிக்கை செய்த பின் நோயையும் நோய்க்கு பின்னால் இருக்கும் சாத்தானையும் இனங்கண்டு கொண்டு நாம் நிராகரிக்க வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்தில் அவர் காட்டின தவறுகளை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டோம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நோய்களை கடிந்து கொள்ள வேண்டும். நோயை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த சாத்தானை, நோய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய சாத்தானையும் நாம் கடிந்து கொள்ள வேண்டும். இருவரையுமே நிராகரிக்க வேண்டும். ஜுரம் வந்துடுச்சுன்னா, ஜுரமே நீ போ என்று அவரை சொல்ல வேண்டும். சாத்தானே நீ போ, ஜுரத்தை கொண்டு சாத்தானே என்று அவனை நாம் விரட்ட வேண்டும், அவனை நிராகரிக்க வேண்டும். யோபு 2:7, 2 கொரிந்தியர் 12:7, லூக்கா 4:34. யோபு 2:7, சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மற்றும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். 2 கொரிந்தியர் 12:7, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வயலுக்கு மேன்மை நிமித்தம் மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என்னை நான் உயர்த்தாதபடி அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. ஓ லார்ட் ஜீசஸ். லூக்கா 4:39, அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார், அது அவளை விட்டு நீங்கிட்டு. ஏன் கட்டளையிட்டார் என்று சொன்னால், ஜுரத்துக்கு பின்னால் சாத்தான் இருந்தான், எனவே அவனை கட்டளையிட்டு உடனடியாக அவர் நீக்கினார். சரீரம் கர்த்தருக்குரியது, எனவே நம் உடலை முழு மனதோடு கர்த்தருடைய பொறுப்பில் விட்டு அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:13, 19, 20. 1 கொரிந்தியர் 6:13, சரீரமோ கர்த்தருக்குரியது. வசனம் 19, 20, உங்கள் சரீரம் உங்களில் தங்கியிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், எனவே உங்கள் உடலில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது, எனவே நம் சரீரத்தை முழு மனதோடு கூட கர்த்தருடைய பொறுப்பில் விட்டுவிட வேண்டும், அவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரோ சரீரத்துக்குரியவர், எனவே அமைதியாக விசுவாசத்தை தைரியமாக பிடித்து கொண்டு தேவனுடைய வாக்குறுதி நிறைவேற காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை குணமாக்குவார். கர்த்தரோ சரீரத்துக்குரியவர், எனவே அமைதியாக சத்தியத்தை விசுவாசத்தை தைரியமாக பிடித்து கொண்டு தேவனுடைய வாக்குறுதி நிறைவேற காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை குணமாக்குவார். 1 கொரிந்தியர் 6:13, யாத்ராம் 15:26, சங்கீதம் 103:3. 1 கொரிந்தியர் 6:13, கர்த்தரோ சரீரத்துக்குரியவர். யாத்ராம் 15:26, உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நானே. ஸோ கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்குவார். ஸோ இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எனவே இதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்மை சிட்சித்து தூய்மைப்படுத்தும்படி தேவன் நம்மேல் சில சமயங்களில் நோய்களை அனுமதிக்கிறார். இதனால் நம் தவறுகளை நாம் காண முடியும். ஒரு விசுவாசிக்கு நோய் வரும்போது அவன் தேவனிடம் செல்ல வேண்டும். அவருடைய வெளிச்சத்தில் தன்னை பரிசீலித்து தேவன் சிற்றிப்பதற்கான காரணங்களை அவன் காண வேண்டும். பின்பு தேவனுடைய வெளிச்சத்தில் அவன் கண்ட அவனுடைய குறைகளை அல்லது பாவங்களை உடனடியாக நிராகரித்து தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். நம் குறைகளை அல்லது பாவங்களை அறிக்கை செய்த பின் நோயையும் நோய்க்கு பின்னால் இருக்கும் சாத்தானையும் இனங்கண்டு கொண்டு நாம் நிராகரிக்க வேண்டும். நோயையும் நிராகரிக்க வேண்டும், பின்னால் இருக்கும் சாத்தானையும் நிராகரிக்க வேண்டும், அவனை விரட்ட வேண்டும். சரீரம் கர்த்தருக்குரியது, எனவே உடலை முழு மனதோடு கர்த்தருடைய பொறுப்பில் நாம் விட்டுவிட வேண்டும், அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரோ சரீரத்துக்குரியவர், எனவே அமைதியாக விசுவாசத்தை தைரியமாக பிடித்து கொண்டு தேவனுடைய வாக்குறுதி நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை குணமாக்குவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Oh Lord Jesus, hallelujah, amen. Oh Lord Jesus, oh Lord, amen, hallelujah.